மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் வீலாக் தான். லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸோட சூப்பராக இருந்துச்சு இந்த பொங்கல் ஹாலிடேஸ் ஃபுல்லாக. அழகா கோலம் போட்டுது. அம்மா கோலம் நல்லாக்கா, பாப்பா கோலம் நல்லாக்கா? அம்மா கோலம் வாக்கா இருக்காக்கும், பாப்பா கோலம் நம்மளோட வெத்தலை கொடி ரொம்ப சூப்பராக செமையாக இருக்குது. இப்போது இதை வந்து நான் அப்படியே கிச்சனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்டர் பிளான்ட்ஸுக்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி எல்லாமே செமையாக செட் பண்ணியாச்சு. நம்ம பைனாப்பிள் செடி ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. அஞ்சனா குட்டி கால் என்னம்மா செய்யுது? வலிக்குதா? எங்க வலிக்குது காலு? வலிக்குதா ரொம்ப? சாஞ்சு படுத்துக்கோ. குட்டிக்கு வேக்சின் போட்டிருந்தோம், அதனால கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு கால் அசைக்கவே இல்லை. சும்மா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. சாட்டர்டே மார்னிங் வந்தாச்சு. விருதுநகர்ல பட்டுக்குட்டிக்கு ஜாலியாக காம்படிஷன்லாம் வச்சாங்க. நம்ம எங்கள் அம்மா வீட்டு ஸ்ட்ரீட்லேயே எல்லா கிட்ஸுக்கும் காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. வரக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தான், ஆனால் இது எல்லாமே ஒவ்வொரு சைஸ் கிட்ஸுக்கும் இருந்துச்சு. வந்து போகி அன்னைக்கு எல்லோரும் லீவுன்றனால செம்மையாக ஜாலியாக எல்லா கிட்ஸும் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. பேக்வர்ட் வாக்கிங்கில் அஞ்சனா அக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி சூப்பராக மூவ் பண்ணிகிட்டே இருந்தா. வந்து எல்லா ஏஜ்லேயுமே கிட்ஸ் இருந்தாங்க. இதில் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளையாண்டனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைல்டுஹுட்டில் இந்த மாதிரிலாம் நிறையா விளையாண்டுருப்போம். இப்போ வந்து இது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுறது. பால் த்ரோ பண்ணுறது. இதில் வந்து பட்டுக்குட்டி 3 பால் கிட்ட போட்டிருந்தா. இதில் அவளுக்கு ப்ரைஸும் வாங்கினாங்க குட்டி அக்கா. சூப்பராக எல்லா கிட்ஸும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப ஸ்மால் கிட்ஸாக இருக்கனால கலரிங் எல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக அஞ்சனாக்காவும் கலர் பண்ணா. இந்த மாதிரி ஹாலிடேஸில் இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் இந்த மாதிரி கிட்ஸ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறது நல்லா அவங்களுக்கு சூப்பராக பொழுது போகும். அவங்களுக்கு எல்லாருக்கூடையும் நல்லா மிங்கிள் ஆகி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகும் எல்லாருக்குள்ளேயும். ஃபைனலாக நாங்களும் கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து கோயிலுக்கெல்லாம் போகணும். கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்கனால வேகமாக கிளம்பியாச்சு. நாங்கள் சூப்பராக ரெடி ஆகி நைட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. என் பொண்ணு பார்க்க வந்தது எல்லாமே இந்த கோயிலில் வச்சு தான். ஸோ இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மார்கழி கடைசி சாட்டர்டே. ஸோ பெருமாள் கோயிலுக்குலாம் போய் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. தேர் இழுக்கிறக்கா நாங்கள் அப்படியே வெயிட்டிங்லேயே இருந்தோம். தேரோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த பைரவர் பூஜை எல்லாம் கம்ப்ளீட் ஆனோன்னு நம்ம வந்து தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரதம் இழுக்கிறக்காக கோயிலில் வந்து எங்கள் நேம் எல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க பாப்பா பேரோட. எங்கள் ஃப்ரண்ட்டில் பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது ரதம் புறப்படுறதுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. ரதத்தோட புறப்பாடு, அதாவது கிளம்பும் போது பார்க்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ரதத்துக்கு முருகருக்கு எல்லாருக்கும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வச்சு சாமி முன்னாடி வச்சு நல்லா தீபாரணெல்லாம் காமிச்சிட்டு நம்மளே வந்து இழுத்துட்டு போனோம். இதே இது வந்து சென்னையில் வடபழனிலலாம் எல்லோரும் சேர்ந்து இழுப்பாங்க. இந்த டேட்டில் நான் எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் கொடுத்தனால நாங்கள் மட்டும்தான் இழுத்துட்டு போவோம். கொஞ்சம் ஹெல்ப்புக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களும் சேர்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கோயில் ஃபுல்லாக ஒரே ஒரு சுற்றி வந்த பிறகு உணர்க்க ஃப்ரண்ட்லேயே வந்து நிப்பாட்டிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் மாலையெல்லாம் மாற்றி சூப்பராக இருந்துச்சு. பட்டுக்குட்டி தான் நல்ல ரியாக்ஷன் காமிச்சிட்டு இருந்தாங்க என்னடா பண்ணுறாங்கன்னு.
இந்த மாதிரி செய்யும்போது அங்கேயே கோயிலேருந்தே பிரசாதம் எல்லாமே தருவாங்க, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். பொங்கல்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. குட்டி தான் நாங்கள் 2 பேரும் மாலை போட்டுக்கிறது, டேடி இது மாதிரி தலையில் கட்டியிருக்கிறத நல்லா வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருந்தா. ஃபைனலாக நல்லபடியாக ரதம் எல்லாம் நல்லா இழுத்துட்டு வந்தாச்சு. அஞ்சனா குட்டியுமே அவ்வளோ சூப்பராக நல்லா ரதத்தை முடிஞ்ச அளவு ஏதோ கையை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினாங்க. ரதம் எல்லோரும் சேர்ந்து இழுக்கிறனால பாப்பாவும் சூப்பராக ஹெல்ப் பண்ணா. அவளையும் தூக்கிக்கிட்டே போனனால அவள் அதுக்கு மேலே குனிஞ்செல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக டகன்னு நல்லா சூப்பராக இழுத்து வேகமாக முடிச்சாச்சு. டேவே சூப்பராக பாசிட்டிவாக செமையாக இருந்துச்சு. மார்கழி மாதம் கடைசி நாள் நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரதமெல்லாம் பார்த்துட்டு உள்ளே இருக்க முருகருக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வர போயாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டனும் கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. பட்டு நீ என்ன க்ரீன் ரைடிங் ஹுட்டா ரெட் ரைடிங் ஹுட் மாதிரி போயிட்டு வந்தோடனே கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம கோலம் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. கோலம் போட வரட்டாவா? வேண்டாம்ப்பா, பக்கத்து வீட்டிலலாம் கோலம் போட்டாங்க அஞ்சனா, நம்ம தான் போடணும் இனிமேல் தான். என்ன செய்யற? ஆமா காற்று வேணும். சூப்பரா இருக்கே. தேங்க்யூ. ஓகே, என்ன பண்ண போறோம்? ரஃப்பாக ஒரு கோலத்தை பிளெயினாக போட்டாச்சு. இனிமேல் இதை கலரிங் பண்ணிட வேண்டியதான். என்னடா கொடுக்க மாட்டாங்க பாப்பாக்கு? கோலப்பொடியே கொடுக்க மாட்டாங்களே. இங்கே ஒரு 1/2 அன் ஹவரில் முடிச்சாச்சு. என்ன குட்டிக்கா குட்டியா சூப்பரான கலர். குடு 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 குடு. குட்டிக்கா என்னடா செய்யற? இங்க பாரு, அம்மா பாரு. ஹாய் சொல்ல அம்மாக்கு. ஹாப்பியா? ஹாப்பி பொங்கல் சொல்லணும்டா. ஹாப்பி நியூ இயர் முடிஞ்சிருச்சு. ஹாப்பி பொங்கல். அழகா கோலம் போட்டுது. அம்மா கோலம் நல்லாக்கா, பாப்பா கோலம் நல்லாக்கா? அம்மா கோலம் வாக்கா இருக்காக்கும். பாப்பா கோலம் பொங்கல் சூப்பரா பொங்கி வருது. என்ன பட்டும் அது மரமாப்பா இருக்க? பொங்கல் வச்சிருக்கியா? அங்க இருக்கா? அங்க இருந்து எங்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்தாப்பா. சூப்பரா இருக்கே. தேங்க்யூ. கோலமெல்லாம் போட்டாச்சு. எங்களுக்கு போட்டிருந்த மாலையை இப்போ வீட்டு வாசலுக்கு நில வாசலுக்கு கட்டி விட்டாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல் அன்னைக்கு காலையிலே வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா குட்டி தூங்கி எந்திரிக்கிறக்குள்ளே பொங்கல் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. அவங்க எந்திரிச்சோடனே எல்லாரும் சேர்ந்து சாமியும் கும்பிட்டோம். எங்கே போகிறோம்? பொங்கல் கொடுக்க போகிறோம். பொங்கல் கொடுக்க வண்டியில தான் போவியா? வண்டி ஓடிட்டே வந்துருவியா? முடிச்ச உடனே பொங்கல் எல்லாருக்கும் கொடுக்க கிளம்பியாச்சு. பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வண்டியை வேற எடுத்துகிட்டே கிளம்பிட்டோம். என்னோட ஹஸ்பண்டோட ஆச்சி வீட்டில் போட்டிருந்த கோலம். பிரேக்ஃபாஸ்ட் டைமு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. வெண்பொங்கலும். நான் 1 மந்த் கிட்ட ரைஸே சாப்பிடாம இப்போ தான் ரைஸ் சாப்பிட போகிறேன். செம்ம ஹாப்பியாக உட்காந்து ஜாலியாக உட்காந்தாச்சு. எப்பயுமே 2 வகை சட்னி வச்சாதான் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாம்பார் வேற 2 வகை சட்னி, தேங்காய் சட்னியும் புதினா துவையலும். வடை மட்டும் வெளியில் வாங்கணும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு வடை இல்லாமல் வெண்பொங்கல் உள்ளேயே இறங்காது. பட்டுக்குட்டி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க ஆச்சிட்ட காட்டுறக்கா வந்தாச்சு. இங்கே சூப்பராக எப்பயுமே கனகாம்பரம் பூத்து இருக்கும். அக்காவும் அவங்க பாட்டியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டிக்கர் சொல்லு.
கார்டனிங் இவ்வளோ சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எங்கள் தாத்தாவே அவ்வளோ சூப்பராக ஒர்க்கெல்லாம் பார்த்துருவாரு. நம்ம செஞ்ச பொங்கல் எல்லாத்தையும் அம்மா வீட்டில் போய் கொடுத்துட்டு வரலான்னு போனால் அங்கே என்னோட தங்கச்சி எனக்கு சர்ப்ரைஸ் பிளான் எல்லாம் வேற வச்சுருந்தா. செலிப்ரேஷனுக்கு சூப்பராக பிளான்லாம் பண்ணியிருந்தா. அவள் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி சர்ப்ரைஸ் வீடியோ சண்டேக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட் எல்லாம் அன்ராப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அம்மா வீட்டில் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு குலதெய்வ கோயிலில் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். விருதுநர் அந்த வாதாங்கொட்டையை உடைச்சி சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு. அதை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. என்ன சாப்பிட்ற? அதோட செடி எல்லாமே சூப்பராக தனியாக நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு வந்தது. சூப்பராக சேஃப்டியாக இருந்துச்சு. செடியுமே காயில் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ புதுசாக நான் வச்சுருந்த ஃபிஷ் பவுலுக்குள்ளே நம்ம புத்தாவை வச்சுட்டு நம்ம வெத்தலை கொடியை ஜாயின் பண்ணியாச்சு. நம்மளோட வெத்தலை கொடிக்கு ரொம்ப வெயிலே தேவையில்லை. ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலே போதும். லைட்டாக வெளிச்சம் வந்தாலே போதும். அதனால் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பும் நல்லா க்ரீனிஷாக பார்க்கவே ரொம்ப லைவாக இருக்கும். இப்படி தான் எங்களோட பொங்கல் ஹாலிடேஸ் ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா என்கேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பாய். Have a great day.